ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன பார்க்கலான்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ரீகாலேஷன் இல்லையா, நினைவூட்டல். நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கறத ஒரு ரீகால் பண்ணும்போது இன்னைக்கான தொடர்ச்சியானது நமக்கு ஈஸியா இருக்கும். ஸோ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதுலயுமே சென்டென்சஸை எப்படி பாசிட்டிவா எழுதலாம், நெகட்டிவா எழுதலாங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பாசிட்டிவ்ஸ்னும் போது ரொம்ப ஈஸியா இருக்கும். டேரக்டா நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சப்ஜெக்டோட ஒரு ஹேடுங்கிறத பயன்படுத்தி நம்ம வந்து சென்டென்ஸை ஃபில் பண்ணி எழுதிட்டு போயிடலாம். அதுவே நெகட்டிவ் வரும்போது அந்த நெகட்டிவ் வந்து எதை குறிக்குது, யாரை குறிக்குது அப்படிங்கிறத வந்து கரெக்டாக ஃப்ரேம் பண்ணணும் இல்லையா. ஸோ அப்படிதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். முடிஞ்ச ஒரு விஷயத்த பர்ஃபெக்டாக எப்படி கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படிங்கிறத. அது மட்டும் இல்லாமல் ஒர்க் ஃபார்ம் இல்லையா, ஸோ அதாவது ஆக்ஷன் வார்த்தைகள், செயல் வார்த்தைகளை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம், V1 தனியாக, V2 தனியாக, V3 தனியாக எப்படி பயன்படுத்தலாம், அதை வச்சு எப்படி நம்ம சென்டென்ஸ்குள்ளே கொண்டு வரலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம எதோட தமிழ் ஆக்கத்தோடய பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும் போது உங்களுக்கு டெய்லி ஒரு ஒர்க் ஃபார்ம் கொண்டு வந்துட்டு இருக்கேன். இன்னைக்கான ஒர்க் ஃபார்ம் என்ன, அதை வச்சு எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ இதில் எக்ஸ்க்ளூசிவாக நம்ம பார்க்குறது வந்து நெகட்டிவ் இல்லையா. இதில் எக்ஸ்க்ளூசிவாக பார்க்கறது நெகட்டிவ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நமக்கு பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவ் வந்தாலும் யார் வேணும், வெர்ப் ஃபார்ம் V1 V2 V3 இல்லையா. V1 வந்து யாரை குறிக்குது, ப்ரெசன்ட் ஃபார்மை குறிக்கும். V2 வந்து பாஸ்ட் ஃபார்ம். V3 வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இல்லையா. ஸோ இப்போ இங்கே V1 அப்படிங்கிறது விச் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் காஸ்ட் அப்படின்னு நான் ஒரு வார்த்தை கொண்டு வந்திருக்கேன். காஸ்ட் அப்படிங்கிறதுனாவே என்ன, செலவு இல்லையா. காஸ்ட்ங்கிறது என்னது, செலவு. ஸோ இப்போ இந்த காஸ்ட்ங்கிறத வந்து V2 V3 எல்லாத்துக்குமே என்னதான் சொல்லுவாங்க, காஸ்ட் அப்படிங்கிறதான் சொல்லுவாங்க. அப்போ எல்லாத்துக்குமே சேர்த்து என்னதான், செலவு அப்படிங்கிறது தான் இல்லையா. ஸோ இந்த செலவு அப்படிங்கிறத வந்து எப்படி நம்ம நெகட்டிவ்ல சென்டென்சஸ்ல எப்படி கொண்டு வரலான்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த வார்த்தையை சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு யார் வேணும், சப்ஜெக்ட் அப்படிங்கிறது வேணும். ஸோ நம்மக்கிட்ட யாரெல்லாம் இருக்காங்க, I, we, you, he, she, they, it. இப்போ சப்ஜெக்ட்ல நம்ம கிட்ட இவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம இட்டுங்கிறதையும் எடுத்திருக்கோம். ஏன் எடுத்திருக்கோன்றதை சொல்றேன். ஸோ இதுல வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் இருக்கு. அதனோட ரூல் பிரகாரம் நமக்கு யாரை கொடுக்குறாங்க, ஏவி அப்படிங்கிறவரை கொடுக்குறாரு. ஏவி யார், நமக்கு ஆக்சிலரி வேர்ப் இல்லையா. ஆக்சிலரி வேர்ப் என்ன தராரு, ஹேட் அப்படிங்கிறத கொடுக்குறாரு. அண்ட் எக்ஸ்க்ளூசிவா நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், நெகட்டிவ் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ நெகட்டிவ் என்ன தருது, நாட் அப்படிங்கிறத நெகட்டிவ் ப்ரொவைட் பண்றாங்க. அண்ட் இதுல வந்து V3 ஃபார்ம்ஸ் இருக்கு. V3ங்கிறது விச் இண்டிகேட்ஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இல்லையா, PP. அப்போ நம்ம ரூல் வந்து கரெக்டாக ஃப்ரேம் ஆயிடுச்சு. ஒரு சப்ஜெக்ட், ஒரு ஏவி, ஒரு ஆக்சிலரி வேர்பு, அண்ட் நெகட்டிவ்ங்கிறதுனால நாட்டு, V3ங்கிறதுனால பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃப்ரேம் ஆயிருக்கு. இப்போ இதை வச்சு ஒரு சென்டென்ஸ் எழுதலாம். இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், I, we, அதாவது நான், நாங்க, நீ, அவர்கள், அவன், இவன் அப்படிதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நான் என்ன பண்ண போறேன், இட்டுங்கிறத எடுக்க போறேன். அதாவது இட்டுங்கிறது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்டை குறிக்கும். அது எனிதிங், இட் இண்டிகேட்ஸ் ஆப்ஜெக்ட். அதாவது ஆப்ஜெக்ட்ங்கிறது வந்து ஒரு திங்ஸ், பொருட்கள் இல்லையா, அதை குறிக்கும். ஸோ அப்போ அந்த ஆப்ஜெக்ட்னும் போது நான் என்ன எடுக்கிறேன் அப்படின்னா, லேப்டாப் அப்படிங்கிறத எடுக்கிறேன். அதுவும் என்னன்னு எடுக்கிறேன், இந்த லேப்டாப் அப்படிங்கிறத எடுக்கிறேன். ஸோ திஸ் அப்படிங்கும் போது கிட்ட இருக்குது, இந்த லேப்டாப் அப்படிங்கிறது. ஸோ திஸ் லேப்டாப். அதுக்கப்புறம் நீங்கள் ரூலை ஆஸ் பர் ரூல் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இட்டு தான் நான் என்ன பண்ணுறேன், இந்த லேப்டாப் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரேன். இங்கே ஏன் மேம் நீங்கள் டேரெக்டாக இட்டே சொல்லாமன்னா, அந்த இட்டுன்னு சொல்லலாம், ஆனால் எதை குறிக்குதுன்றதை சொல்ல முடியாது இல்லையா. இப்போ நம்ம டேரெக்டாக பேசுகிறோன்னும் போது நமக்கு நேரடியாக அந்த பொருள் இருக்கும். ஸோ அப்போ நம்ம இட்டுன்னு சொல்லலாம். இப்போ நம்ம வந்து கிளாஸஸில் போயிட்டு இருக்கனால உங்களுக்கு நான் அந்த பொருளோட சொல்கிறேன், நீங்கள் வேணுங்கும் போது நீங்கள் இட்டு மாற்றிக்கலாம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் திஸ் லேப்டாப் had not, as the rule நம்ம என்ன பண்ணோம், had not ஆட் பண்ணிட்டோம். PP என்னது, காஸ்ட். ஸோ இந்த லேப்டாப், அதாவது திஸ் லேப்டாப் ஹேட் நாட் காஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். இதை ஃபில் பண்ண நினைக்கிறேன், இன்னும் கம்ப்ளீட் பண்ண நினைக்கிறேன். அப்படி என்னன்னா, திஸ் லேப்டாப் ஹேட் நாட் காஸ்ட் மீ ₹1 lakh அப்படின்னு சொல்றேன். ஸோ அப்போ இதுக்கு என்ன அர்த்தம், இந்த லேப்டாப் வந்து யாருக்கு, எனக்கு 1 lakh வந்து செலவாகலை அப்படிங்கிறத சொல்றோம். ஆகலைங்கிறது எங்க சொல்றோம், ஹேட் நாட்.
ஸோ இப்போ நான் இங்கே நாட் யூஸ் பண்ணதால செலவிடவில்லைன்னு சொல்லியிருக்கேன். இப்போ நான் இங்கே நாட் எடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ நான் என்ன சொல்லலாம், இந்த லேப்டாப்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், ரூபாய் 1,00,000 செலவு செய்திருக்கேன் அப்படின்னு, செலவு செய்துள்ளேன் அப்படின்னு எழுதலாம் பாசிட்டிவ்ல எழுதும் போது. நெகட்டிவ்ல எழுதும் போது ஆப்வியஸாக நமக்கு என்னதான் வரும், வில்லை அப்படிங்கிறது தான் இங்கே நாட்ன்றதை குறிக்கும். இது நான் ஷார்ட் ஃபார்மாக எப்படி மாற்றலான்னு சொன்னேன், ஹேடன்ட் அப்படின்னு மாற்றலான்னு சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே ஏன் இட்டு இன்னைக்கு கொண்டு வந்தோன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இட்டுங்கிறது வந்து ஏன் கொண்டு வந்திருக்கோம், ஒரு ஆப்ஜெக்டை கொண்டு வந்திருக்கோம். அப்போ அந்த ஆப்ஜெக்ட் வந்து திங்ஸை குறிக்கும் இல்லையா. அப்போ அந்த திங்ஸ் வந்து நீங்கள் நேரடியாக பேசும்போது அந்த பொருள் அங்கே இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த பொருளை வந்து இட்டுன்னு சொல்லிக்கலாம். இல்லைங்கும் போது அந்த பொருளை குறித்து சொல்கிறது ரொம்பவும் நல்லது, ஈஸியாக இருக்கும் புரியறதுக்கு. ஸோ இன்னைக்கான இந்த ஒர்க் ஃப்ரம் காஸ்ட்டுங்கிறத வச்சு இன்னைக்கான ஹோம்ஒர்க்கை 5 to 10 சென்டென்சஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் அடுத்த ஒர்க் ஃபார்மோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.